வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோடையில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ராக், எவ்ரி பிளட் இந்த மாதிரி பல பேர் நடிப்புள்ள இப்போ நம்ம தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற மூவியான தி ஸ்மாஷிங் மிஷின் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்மாஷிங் மிஷின் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூலி பேஸ்டான ஒரு பயோகிராஃபிக்கல் படம். அதாவது UFC அண்ட் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டரான மார்க்கர் அவருடைய பயோகிராஃபி தான் இந்த படமே. ஸோ அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே வந்தார், அவர் எப்படி சாம்பியன் ஆனார், அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் அவர் எப்படி டவுன்ஃபால் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி அதில் மீண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தில் டுவைன் ஜான்சன் மனுஷன் ராக் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. குறிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக மனுஷனோட அந்த ஃபிசிக்காலிட்டி ஆகட்டும், அதே நேரத்தில் அவர் மூவ்மெண்ட் ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த மார்க்கர் மாதிரியே அவர் மாதிரி அந்த மியூசிக்கில் பிரேசிலில் அந்த ரிங்குக்குள்ளே மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆகல அந்த சீனில் அவர் கண்ணில் காட்ட அந்த எமோஷன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் போகிற அந்த ஃபைட்டெல்லாம் சும்மா பார்க்கவே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. குறிப்பாக இந்த படத்தில் ராக்கோட அந்த UFC பிரேசிலியன் ஃபைட்டில் பிரேசிலியன் லாங்குவேஜில் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற எமிலி பிளண்ட் ஹீரோயின், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த ராக்கை அந்த எமிலி பிளண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அதே நேரத்தில் ராக் பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் போகிற ஃபைட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுவாப்பில். அங்கே எல்லோரும் ஷாக் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பேர் வைப்பாங்க, என்னென்னா தி ஸ்மாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை பிரேசில் நாட்டில் மார்க்கருக்கு கொடுப்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க தெளிவாக காட்டியிருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இயான் ரோசன்பர்க் ஆகட்டும், கென்னி ஆகட்டும், அதே நேரத்தில் மற்ற கேரக்டர்ஸான ஜாஷுவா ஆகட்டும், அதே நேரத்தில் ஜான்சன் வில்லியம் டே அவராகட்டும், இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற லின்லி கெவின் அவங்க ஆகட்டும், அப்புறம் ஆண்ட்ரே ட்ரிடாக்ஸ் ஐ திங்க் அவர் நேம் கூட சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறா என்னன்னு தெரியல, அவராகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாப்புல. குறிப்பாக இந்த படத்தில் அவர் பண்ணுற அந்த ஒரு சீன்ஸுமே ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மார்க் கர்ராவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். டுவைன் ஜான்சன் ராக் ஆவன் மாட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அவரை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக ஒரு குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் குத்து டோன்ட் ஃபைட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாப்புல, அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தோத்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுவாப்புல. அப்போ மெண்டலின் ப்ரௌன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸாக வருவாங்களா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட நடக்கிற சண்டை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதவை உடைக்கிறாப்புல குத்துவாப்புல பாருங்கள், அந்த கதவை உடைப்பாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் மூமெண்ட்டை கனெக்ட் பண்ணி ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கரோட ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே உள்ள திணிச்சு நம்மளை அழ வச்சிடறாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவர் UFC ஃபைட்டுக்கு ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆவார் பாருங்க. அந்த காலத்தில் 1977 to 2007 இந்த பீரியட் நடந்த அந்த மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் செட் ஒர்க் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இப்போ உண்மையிலே நீங்கள் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபைட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் கெவினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. குறிப்பாக இதில் ரிக்னர் அன்சராக வர மற்ற கேரக்டர் ஆகட்டும், ஜானத்தன் கார்லோபா அந்த இன்டர்வியூடாக வந்து பார்த்தீங்கன்னா வருவாப்பில், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக அவர் அந்த ஸ்மாஷிங் மிஷின் அந்த ராக்கோட மார்க்கரோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த படம் பார்த்துட்டு வரமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டோம். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அவங்க எமோஷ்னல் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுவாப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாப்பில். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கொஞ்சம் எடுப்பாப்பில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுன்னு தொடர்ந்து அவர் ஃபைட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் முடியாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் போய் சண்டை போடுவாப்பில் மார்க்கர். அதை வந்து பார்த்தீங்கன்னா டுவைன் ஜான்சன் வந்து
பார்த்தீங்கன்னா அது முடியாத நேரத்தில் அவரோட சிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு திருப்பி போய் அந்த இடத்துல சண்டை போடுவாப்புல. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பே பண்ணி கூட அவர் சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி திருப்பி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறாப்புல. அப்போ அழுவாப்புல பாருங்கள். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். குறிப்பாக ஜப்பானில் போய் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அப்போ ஒரு ஃபவுல் ஒன்று பண்ணிவிடுவாங்க. காலை வச்சு மூஞ்சில் வச்சிருவாங்க. அதை ஃபவுல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு தடவை மார்க்கர் அந்த ஜப்பானுக்கு போகும்போது அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ரயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மார்க் கோல்மன் அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவாப்பில். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். குறிப்பாக அந்த ஃப்ரெண்டுக்கு ரயனுக்கும் ட்வேன் ஜான்சனுக்கும் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், எமிலி பிளண்ட்டு அதே நேரத்தில் ராக்குக்கு நடக்கிற அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அதே நேரத்தில் ராக் அவன் குழந்தைங்களோட இதோட நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு தானா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கவே கொண்டாடாகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபி என்னை பொறுத்தவரை டாப் நாச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் மார்க்கர் மட்டும் இல்லை, ராக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கரியரில் ஒரு ஆஸ்கார் வாங்கி தர அளவுக்கு ஒரு பெரிய சூப்பரான படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையிலும் 5க்கு இந்த படத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் சூப்பரான படம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு மார்ஷல் ஆர்ட்ஸ் UFC எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராக்கோடக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.